நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு ஒரு மஜாவான கில்மா படத்தோட கதையை தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். படத்தோட ஒன்லைன் கொஞ்சம் கேளுங்க. படத்தோட ஹீரோயின் ஒரு ரொம்ப அழகான புத்திசாலி பொண்ணு. காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு ரொம்ப பெரிய பணக்கார கிழவனை இவ கல்யாணம் பண்ணிக்கிறா. இந்த கிழவன் கிட்ட காசு மட்டும்தான் இருக்கு. இளமையான பொண்டாட்டிய கில்மாவா சந்தோஷப்படுத்த இவரால முடியல. பொண்டாட்டிக்கு இவரோட காசும் வேணும், அதே சமயம் கில்மாவான உறவுகளும் வேணும். அதனால திருட்டுத்தனமா புருஷனுக்கு தெரியாம ரொம்ப கில்மாவான ஒரு ரகசிய வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் ஒரு திருட்டுத்தனம் பண்ணும்போது ஒருத்தன் இவளோட போட்டோ ஒன்னு எடுத்துறான். இந்த போட்டோ எடுத்ததால இவ வாழ்க்கையே தலகீழா புரட்டி போட்ட மாதிரி மாறுது. ரொம்ப பெரிய கில்மா பிரச்சனையில மாட்டிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எப்படி எல்லாம் மேட்டர் நடந்தது, யாரெல்லாம் ஹீரோயினை பார்த்தாங்க, இவளோட கில்மாவான வாழ்க்கை அவ புருஷனுக்கு தெரிய வந்ததா, அப்படி நம்மள சீட்டு நுனியில உட்கார வைக்கிற ரொம்ப த்ரில்லிங்கான ரொம்ப மஜாவான ஒரு குஜால் சஸ்பென்ஸ் கதையை சொன்ன படம் தான் ஃபெம் ஃபட்டால். கடைசியில யாருமே எதிர்பார்க்காத, நீங்க இது வரைக்கும் எந்த படத்திலையும் பார்க்காத ஒரு வேற லெவல் ட்விஸ்ட் ஒன்னு வச்சிருக்காங்க. அதை மிஸ் பண்ணாம பாருங்க நண்பர்களே. இப்ப படத்தோட கதைக்குள்ள போலாம் வாங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு ஹோட்டல் ரூமுக்குள்ள ஒரு மொட்டை தலையனையும் ஒரு அழகான பொண்ணையும் காமிக்கிறாங்க. இந்த அழகான பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரொம்ப பெரிய திருட்டு கும்பலை சேர்ந்தவங்க. பிரான்ஸ் நாட்டுல இந்த கதை நடக்குது. பிரான்ஸ் நாட்டுல நடக்க போற கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல்ல இவங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ள பூந்து நிறைய வைரங்களையும் தங்கத்தையும் திருடுறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பிளான் பண்றாங்க. அங்க நடக்க போற பிலிம் ஃபெஸ்டிவல்ல ஒரு ரொம்ப பெரிய பிலிம் டைரக்டர் ஒருத்தர் ஒரு அழகான மாடல் பொம்பளைய அவரு கூட கூப்பிட்டுட்டு வர போறாரு. அந்த பொம்பளையோட Dress வெறும் வைரங்களாலையும் தங்கத்தாலையும் செய்யப்பட்ட ரொம்ப காஸ்ட்லியான பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு Dress. அந்த Dress-ஐ திருடுறதுக்காக இவங்க ரொம்ப பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்னு போடுறாங்க. தங்கத்தையும் வைரத்தையும் ஒரு இடத்துல வச்சா அதை எப்படியாவது திருடலாம். ஆனா அதை வச்சு ஒரு Dress-ஐ செஞ்சு அதை ஒரு அழகான பொண்ணு போட்டுக்கிட்டு வரும்போது அந்த Dress-ஐ எப்படி திருட முடியும், அப்படி யாராலையும் இதை திருடவே முடியாது அப்படின்னு நினைக்கும் போது அதை அசால்ட்டா திருட முடியும்னு இவங்க ஒரு வேற லெவல் பிளான் போடுறாங்க. மறுநாள் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்குது. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே இந்த டைரக்டர் கூட வந்த மாடல் பொம்பளை வைரத்தாலையும் தங்கத்தாலையும் மட்டும் செய்யப்பட்ட ரொம்ப காஸ்ட்லியான ஒரு Dress-ஐ போட்டுக்கிட்டு இவங்க வராங்க. இந்த ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிற நூத்துக்கணக்கான போட்டோகிராஃபர்ஸ்ல ஒரு போட்டோகிராஃபரா நம்ம ஹீரோயினும் கலந்துக்கிறா. போட்டோகிராஃபரா இருந்துகிட்டு நைஸா இந்த Dress-ஐ திருடுறது தான் இவங்களோட பிளான். அதை எப்படி பண்ண போறாங்கன்னு இனிமே பாருங்க. இந்த திருட்டு கும்பல்ல மூணாவதா ஒருத்தனும் இருக்கிறான். அவன் உடம்புல கயிறெல்லாம் கட்டிக்கிட்டு இந்த பில்டிங்கோட வென்டிலேட்டர் ஷாஃப்ட்டுக்குள்ள அப்படியே நைஸா கீழே போறான். பில்டிங்கோட வெளியில ஹீரோயின் நின்னுக்கிட்டு இந்த மாடல் பொம்பளைய வளைச்சு வளைச்சு பல பல ஆங்கிள்ஸ்ல இருந்து போட்டோவை எடுத்துக்கிட்டே இருக்கிறா. இவங்க கும்பல்ல இருக்கிற இந்த அல்லக்கையும் இந்த பில்டிங்கோட வென்டிலேட்டர் ஷாஃப்ட்டுக்குள்ள ரொம்ப ஆழத்துக்கு கீழே வந்து ஏதோ ஒரு மர்மமான ஒரு கருவியை அதுக்குள்ள ஃபிட் பண்றான். நம்ம ஹீரோயின் மெதுவா நடந்து வந்து இந்த மாடல் பொம்பளையோட காதுல ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்றான். நான் உனக்காக பாத்ரூம்ல வெயிட் பண்றேன், சீக்கிரம் வந்துடு, நீ இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்த உனக்கு நான் காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் சில கில்மாவான ரகசியங்களை சொன்னதும் இந்த மாடலு இதெல்லாம் கேட்டு மயங்கி நான் பாத்ரூமுக்கு போயிட்டு உடனே வந்துடுறேன்னு அவரோட பாடி கார்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக பாத்ரூமுக்கே வந்துடுறா. ஹீரோயினும் என்ன மாயம் பண்ணா மந்திரம் பண்ணான்னு தெரியல. இந்த மாடலு அங்க வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மஜாவான விளையாட்டை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாடலோட பாடி கார்ட்ஸுக்கு தெரியாம இந்த மொட்டை தலையனும் ரொம்ப நைஸா இந்த பாத்ரூமுக்குள்ள வந்துடுறான். ஹீரோயினும் அந்த மாடலும் நல்லா மேட்டர் பண்ணிக்கிட்டு அந்த காஸ்ட்லியான Dress-ஐ ஒன்னொன்னா அப்படியே பார்ட்ஸா கழட்டி மெதுவா அப்படியே தரையிலே வைக்கிறாங்க. இந்த மொட்டை தலையனும் எந்த சத்தமும் போடாம ரொம்ப மெதுவா ரொம்ப நைஸா ஹீரோயின் அவுத்து வைக்கிற அந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலா அதே மாதிரி இருக்கிற டூப்ளிகேட்டான தங்கத்தை அந்த இடத்துல வைக்கிறான். அந்த காஸ்ட்லியான வைர கற்கள் எல்லாமே இந்த தங்கத்திலேயே அப்படியே பதிச்சு வச்சிருக்காங்க. அப்படி தங்கத்தை எடுக்கும்போது அந்த தங்கத்து கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப காஸ்ட்லியான அந்த வைர கற்களும் இவங்க கைக்கு வருது. ஒரு அனல் பறக்கும் சம்பவம் நடக்கிறதால இந்த மாடல் பொம்பளைக்கும் அவளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே தெரியல. அந்த அளவுக்கு கில்லாடித்தனமா நம்ம ஹீரோயின் எல்லா கில்மா விஷயங்களையும் ரொம்ப ஸ்மூத்தா செஞ்சுக்கிட்டு இந்த மாடல் பொம்பளைக்கே தெரியாம அவளோட இந்த காஸ்ட்லியான Dress-ஐ அப்படியே பார்ட்ஸா ஒன்னொன்னா கழட்டி எடுத்து கீழே தரையில வைக்கிறா. அதை எல்லாத்தையுமே இந்த மொட்டை தலையனும் எடுத்து அவன் பேக்ல போட்டுக்கிறான். அவன் எடுக்கிற ஒரு பீஸுக்கும் அதே மாதிரி உள்ள கவரிங் தங்கத்துல செய்யப்பட்ட அந்த டூப்ளிகேட் Dress-ஓட பார்ட்ஸையும் அப்படியே தரையிலே வைக்கிறான். மேடம் பாத்ரூமுக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுதே, இவ்வளவு நேரமாயும் அவங்க வெளியே வரலையேன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு இந்த மாடலோட பாடி கார்டு ஒருத்தன் இந்த லேடிஸ் பாத்ரூமுக்குள்ள வந்து
வந்து பாக்குறான். பாடி கார்டு உள்ள வந்துட்டான் அப்படின்ற விஷயம் மொட்டை தலையனுக்கு தெரிஞ்சு போகுது. பாடி கார்டு மொட்டை தலையனை பாத்துறான். லேடிஸ் பாத்ரூம்ல இந்த மொட்டை தலையனுக்கு என்ன வேலை அப்படின்னு இந்த பாடி கார்டு நல்லா உத்து கவனிச்சதும் இந்த மாடல் பொம்பளையோட ட்ரெஸ் நல்லா திருடுறானுங்க அப்படின்னு இவனுக்கு புரிஞ்சு போகுது. அதனால உடனே துப்பாக்கி எடுத்து இந்த மொட்டை தலையனை சுடுறான். மொட்டை தலையனும் பதிலுக்கு இந்த பாடி கார்டை சுடுறான். அப்படி மாத்தி மாத்தி சாரா மாரியா சுட்டுக்கினதுல பாடி கார்டு செத்து போறான். மொட்டை தலையனும் நல்லா குண்டடிப்பட்டு அப்படியே பாத்ரூம் தரையிலே விழுறான். துப்பாக்கி சத்தத்தை எல்லாம் கேட்டு இந்த பில்டிங்ல இருக்கிற எல்லா செக்யூரிட்டிகளும் அலர்ட் ஆயிடுறானுங்க. எல்லாருமே இந்த பாத்ரூமை நோக்கி வேக வேகமா ஓடி வரானுங்க. இதெல்லாம் பார்த்து கடுப்பான ஹீரோயின் மொட்டை தலைங்கிட்ட வந்து சொல்றா, இது மாதிரி வேலைகளுக்கு துப்பாக்கியை கொண்டு வரக்கூடாதுன்னு நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். இப்படி அவசரப்பட்டு துப்பாக்கி சுட்டு எல்லாத்தையுமே சொதப்பிட்டியே. என்ன இருந்தாலும் நீ இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல செத்துற போற. இந்த வைரத்தையும் தங்கத்தையும் எல்லாம் வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இத நான் எடுத்துக்கிட்டு கிளம்புறேன் அப்படின்னு நக்கலா சொல்லிக்கிட்டு ஹீரோயின் அவங்க திருடின அந்த காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவளோட பேக்ல போட்டுக்கிட்டு அங்கிருந்து நைஸா எஸ்கேப் ஆகுறா. யாருக்குமே எந்த சந்தேகமும் வராத மாதிரி அந்த பில்டிங்கை விட்டு கம்ப்ளீட்டா வெளியே வந்துடுறா. ஹீரோயின் அப்படி எஸ்கேப் ஆனதும் இந்த மொட்டை தலையன் வாக்கி டாக்கில பயங்கர கோவமா கத்துறான். இந்த அவ நம்மளை எல்லாரையுமே ஏமாத்திட்டு எல்லா வைரங்களையும் எடுத்துட்டு தப்பிச்சுட்டா. அவளை தப்பிக்க விட்டுறாதீங்க. அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிங்க. நம்ம எல்லார் தலையிலையும் நல்லா மாங்க அரைச்சிட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவ எஸ்கேப் ஆயிட்டா. அவ இந்த நாட்டை விட்டு தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவளை சீக்கிரம் பிடிங்கடா. இந்த பிரான்ஸ் நாட்டை விட்டு அவ வெளியே போயிட்டானா அதுக்கப்புறம் நம்மளால அவளை பிடிக்க முடியாது அப்படின்னு இந்த மொட்டை தலையன் அவனோட அல்லகை கிட்ட சொல்றான். அவனும் அப்படியே வவ்வால் மாதிரி அந்தரத்துல தொங்கிக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம அவனும் வேந்த முடிக்கிறான். நம்ம ஹீரோயினும் ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த ஊர்ல இருந்து தப்பிச்சு பிரான்ஸ் நாட்டுக்குள்ளேயே வேற ஒரு ஊருக்கு வந்திருக்கா. பிரான்ஸ் நாட்டோட தலைநகரமான பாரிஸுக்கு இவ வந்திருக்கா. எப்படியாவது ஒரு போலி பாஸ்போர்ட்டை தயாரிச்சுக்கிட்டு இந்த நாட்டை விட்டு எப்படியாவது வெளியே கிளம்பணும். அதுதான் இவளோட பிளான். அதுக்காகத்தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வேலை செஞ்ச திருட்டு கும்பலை சேர்ந்த ஒருத்தன் ஹீரோயினை ட்ராக் பண்ணி அவ தங்கிட்டு இருக்கிற ஹோட்டலுக்கே வந்துடுறான். நைஸா ரூமுக்குள்ள வந்து அவ கழுத்தை பிடிச்சு அப்படியே நெரிக்கிறான். நீ திருடின வைரங்கள்லாம் எங்க? எல்லாத்தையும் வித்துட்டியா? எவ்வளவு கிடைச்சது? எங்களை எல்லாம் பார்த்தா இளிச்சவாயம் மாதிரி தெரியுது அவனுக்கு. உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்போம். வைரங்களை எங்க ஒளிச்சு வச்சிருக்கிற? மரியாதையா சொல்லுடி. உன் உயிர் மேல ஆசை இருந்தா சொல்லு. மரியாதையா சொல்றியா இல்ல சாவரியா அப்படின்னு இவன் எவ்வளவு மிரட்டி கேட்டோம் ஹீரோயின் ஒரு வார்த்தை பேச மாட்டான். இந்த அல்லக்கையும் பயங்கரமா கடுப்பாயி என்ன பண்றதுன்னு தெரியாம அவசரப்பட்டு எதுவுமே யோசிக்காம இவளை அப்படியே பிடிச்சு அலேக்கா தூக்கி இந்த பில்டிங்ல இருந்து அப்படியே தூக்கி வீசுறான். ஹீரோயினும் ஓன்னு கத்திக்கிட்டு கண்ணாடியெல்லாம் உடைச்சுக்கிட்டு பக்கத்து பில்டிங்ல வந்து விழுறா. நிறைய துணியெல்லாம் ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. இவ அது மேல வந்து விழுந்ததால செத்து போவாம அப்படியே உயிர் தப்பிக்கிறா. ஆனா இவ்வளவு உயரத்திலிருந்து வந்து விழுந்ததுல அப்படியே மயக்கம் போட்டு கிடக்கிறா. அதை எல்லாத்தையுமே ஒரு வயசான புருஷன் பொண்டாட்டி ஓடி வந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் பாக்குறதுக்கு இந்த வயசான புருஷன் பொண்டாட்டியோட காணாம போன தங்கச்சி மாதிரியே இருக்காங்க. பல மாசங்கள் காணாம போன நம்ம தங்கச்சி கிடைச்சிட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இவதான் இவங்களோட தங்கச்சின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு ஹீரோயினை அங்கிருந்து காப்பாத்தி இவங்க வீட்டுக்கு கொண்டு வராங்க. ஏமா எங்களை எல்லாரையுமே விட்டு போன? என்ன ஆச்சு? ஏன் இப்படி பண்ண? நீ இல்லாம நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு தெரியுமா? எங்களை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம இப்படி ஓடி போயிட்டியே. நாங்க உன்னை எங்கெல்லாம் தேடணும்னு தெரியுமா அப்படின்னு இந்த கிழவனும் கிழவியும் ஏதேதோ பேசுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்குன்னு மட்டும் அவளுக்கு புரியுது. வாயை திறந்து ஒளறி எல்லாத்தையுமே சொதப்ப வேணாம். இவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதால அப்படியே சைலண்டா அவங்க சொல்றத அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறா. சரிமா, நீ ரெஸ்ட் எடு. சாப்பாடெல்லாம் நான் பேக் பண்ணி டேபிள்ல வச்சிருக்கிறேன். உனக்கு ஏதாவது தேவைன்னா எங்களுக்கு போன் பண்ணு. நாங்க சீக்கிரம் வந்துடுறோம். இப்போ நாங்க ஒரு வேலையா வெளியே போறோம். நைட்டுக்குள்ள வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழவனும் கிழவியும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த வீட்டுல இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையுமே ஹீரோயினும் எடுத்து பாக்குறா. அதெல்லாம் பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறா. ஏன்னா இவ பாக்குறதுக்கு அப்படியே இந்த வீட்டுல வாழுற ஜூலி அப்படின்ற அந்த பொண்ணு மாதிரியே இருக்கிறா. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தையும் இருக்கு. ஏதோ சில காரணத்தால இந்த ஜூலி இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. நான் தான் அவன்னு இவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு என்ன காப்பாத்தி கொண்டு வந்து இந்த வீட்டுல படுக்க வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லா கதையும் ஹீரோயினுக்கு புரியுது. ஜூலின்ற இந்த பொண்ணோட பாஸ்போர்ட்டும் அவ அமெரிக்காவுக்கு போறதுக்காக அவ வாங்கி வச்சிருந்த பிளைட் டிக்கெட்டும் நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்குது. அதெல்லாம் பார்த்து பயங்கரமா சந்தோஷமாவரா. எப்படியாவது இந்த பிரான்ஸ் நாட்டுல இருந்து தப்பிச்சிடணும், எப்படியாவது அமெரிக்காவுக்கு போயிடணும் அப்படின்னு இவ பிளான் பண்றா. ஏன்னா பிரான்ஸ்ல இருக்கிற வரைக்கும் இவளுக்கு ஆபத்து இருந்துகிட்டே இருக்கும். இவ உயிருக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல. இவ கூட வேலை செஞ்ச திருட்டு கும்பல் ரொம்ப பெரிய திருட்டு கும்பல். அவனுங்க இவளை தேடுறத நிறுத்தவே மாட்டானுங்க. எப்படியாவது இவளை ட்ராக் பண்ணி தேடி கண்டுபிடிச்சு கொல்லாம விட மாட்டானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால இந்த பிளைட் டிக்கெட்டையும் பாஸ்போர்ட்டையும் யூஸ் பண்ணி பிரான்ஸ்ல இருந்து தப்பிச்சு எப்படியாவது அமெரிக்காவுக்கு போயிடணும்னு மனசுல பிளான் பண்றா. உடனே குளிச்சு ரெடி ஆகலாம்னு இந்த வீட்டுல உள்ள பாத் டப்ல போய் குளிக்கிறா. தண்ணியை நல்லா திறந்து விட்டுக்கிட்டு அதுல நல்லா ரிலாக்ஸா கண்ணை மூடி படுக்கிறா.
பாக்குறா. அப்படி இவ பாத்டப்ல படுத்து கிடக்கும்போது டக்குன்னு யாரோ கதவு திறந்து மூடுற ஒரு சவுண்ட் வருது. யாருன்னு பார்த்தா இந்த வீட்டுல வசிக்கிற ஜூலி, இந்த உண்மையான பொண்ணு இங்க வந்து நிக்கிறா. மழையெல்லாம் நனைஞ்சுக்கிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இந்த வீட்டுக்குள்ள வரா. நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்னுகிட்டு பாத்ரூம்ல இருந்தே அப்படியே பாக்குறா. ஆனா ஜூலிக்கு அவளோட வீட்டுல வேற ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்றதுலாம் எதுவுமே தெரியாது. வீட்டுல யாருமே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இவ வீட்டுக்குள்ள வரா. இந்த ஜூலி வீட்டுக்குள்ள வந்து அங்க இருக்கிற எல்லா பொருட்களையுமே அப்படியே உடைக்கிறா. பயங்கரமா அழுறா, பயங்கர கோவமா இருக்கிறா. என்ன நடக்குதுன்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு ஓரமா ஒளிஞ்சு நின்னுகிட்டு என்ன நடக்குதுன்னு எல்லாமே பாக்குறா. அப்புறம் இந்த ஜூலி பொண்ணு ஒரு துப்பாக்கி ஒண்ணு எடுத்து அதுக்குள்ள தோட்டாக்களை நிரப்புறா. ஹீரோயினுக்கும் இதெல்லாம் பார்த்து ஒண்ணுமே புரியல. தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக துப்பாக்கியில தோட்டாவை நிரப்புறாளா, இல்ல யாரையாவது கொலை செய்யறதுக்காக துப்பாக்கியை ரெடி பண்றாளான்னு பாக்குற நமக்கும் புரியாது, ஹீரோயினுக்கும் புரியாது. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, இந்த ஜூலின்ற பொண்ணு இந்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு. இவ ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. புருஷனை நல்லா ஏமாத்திட்டு இவளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்துகிட்டு ஒரு உல்லாசமான ஒரு மஜாவான வாழ்க்கைய இவ திருட்டுத்தனமா வாழ்ந்தது எல்லாத்தையுமே இவளோட புருஷனுக்கு தெரிஞ்சதால அவரு மனசுடைஞ்சு போய் இந்த அசிங்கத்தை தாங்க முடியாம, இந்த துரோகத்தை தாங்க முடியாம அவரு ஏற்கனவே தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு. அது இந்த ஊர்ல இவளுக்கு தவிர வேற யாருக்குமே தெரியாது. அந்த அதிர்ச்சியால தான் இவ வீட்டை விட்டு ஓடி போனா. எங்கேயாவது ஓடி போய் இவளும் தற்கொலை பண்ணிக்கலாம்னு ரொம்ப முயற்சி பண்ணிருக்கா. ஆனா அவளால வெளியே வச்சு அதை செய்ய முடியல. அவ செஞ்ச அந்த கில்மாவான தப்பெல்லாம் யோசிச்சு பார்த்து இவளுக்கு குற்ற உணர்வு தாங்க முடியாம இப்போ வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு கதறி கதறி அழுறா. தற்கொலை பண்ணி புருஷன் கிட்டயே போய் சேர்ந்துடணும் அப்படின்னு இந்த முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறா. ஆனா இந்த கதை எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. இவ என்ன பண்றா, எதுக்கு துப்பாக்கியில தோட்டாவை நிரப்புறா அப்படின்னு ஒண்ணுமே புரியாம அங்க நின்னுகிட்டு எல்லாமே பாக்குறா. இவ தற்கொலை பண்ணி செத்து போனா ஹீரோயினுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அவளோட அந்த பாஸ்போர்ட்டையும் பிளைட் டிக்கெட்டையும் எடுத்துக்கிட்டு அவளுக்கு பதிலா அவளா மாறி அமெரிக்காக்கு இவளால போக முடியும்ல. அதனால இவ எப்படியாவது செத்தா போதும்னு அங்கேயே நின்னு அவ சாவறதுக்காக அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அதுக்கப்புறம் இவ சுடுவாளா மாட்டாளான்னு என்ன நடக்க போகுதுன்னு பாக்குறதுக்காக ஹீரோயின் எந்த சத்தமும் போடாம அமைதியா நின்னுகிட்டு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு துப்பாக்கியோட ட்ரிகரை அழுத்தி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இறந்து போன பொண்ணோட டிக்கெட்டையும் பாஸ்போர்ட்டையும் எடுத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு போறதுக்காக ஹீரோயின் பிளைட்ல ஏறா. பிசினஸ் கிளாஸ்ல உட்கார்ந்ததால அவ பக்கத்து சீட்ல அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ரொம்ப பெரிய பணக்காரன் ஒருத்தன் உட்காந்துட்டு வரான். அவனுக்கும் நம்ம ஹீரோயினை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சு போகுது. அவ அழகுல மயங்கி இவளை எப்படியாவது சொந்தமாக்கிக்கணும்னு துடியா துடிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்ச எல்லா பிட்டையும் போட்டு பார்க்கறான். நம்ம ஹீரோயின் எவ்வளவு பெரிய கில்லாடி, இதெல்லாம் அவளால கண்டுபிடிக்க முடியாதா என்ன? அவன் அமெரிக்கால ஒரு ரொம்ப பெரிய பணக்காரன்னு தெரிஞ்சதும் ஹீரோயினும் நல்லா பிட்ட போட்டு அவனை அந்த பிளைட்லயே கரெக்ட் பண்றான். அமெரிக்காவுக்கு போன உடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இந்த பணக்காரன் சொல்றான்னா அப்போ எப்படி எல்லாம் அவனை மயக்கி இருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது மாதிரி வித்தைகள்ல நம்ம ஹீரோயின் கில்லாடின்றதால அவளோட அழகையும் அறிவையும் வச்சு அவனை மயக்கி அந்த பிளைட்லயே இந்த கிழவனை ஒரு வழி ஆக்குறான். நீங்க அமெரிக்கால என்ன பண்றீங்க, என்ன பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே நோண்டி நோண்டி கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அமெரிக்காவுக்கு போனதும் இவங்க பிளான் பண்ண மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப மஜாவா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே 7 வருஷம் ஓடி போகுது. திரும்பவும் பிரான்ஸ் நாட்டை காமிக்கிறாங்க. இதுதான் படத்தோட ஹீரோ. இவன் ஒரு ஃப்ரீலான்ஸ் போட்டோகிராஃபர். பணம் கொடுத்தா யார வேணாலும் போட்டோ எடுக்கிற ஒரு கில்லாடியான ஒரு போட்டோகிராஃபர். ஒரு வெறியன் இவனுக்கு போன் பண்ணி பேசுறான். அவன் என்ன சொல்றான்னா, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ரொம்ப பெரிய பணக்காரன், ஒரு ரொம்ப பெரிய பிசினஸ் மேனு நம்ம நாட்டுக்கு வரான். அவனோட பொண்டாட்டி ரொம்ப இளமையானவங்க, ரொம்ப அழகானவங்கன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அவங்களோட ஒரு போட்டோ கூட எங்கேயுமே இல்ல. இன்டர்நெட்ல எங்க தேடி பார்த்தாலும் அவங்க போட்டோ எங்கேயுமே இல்ல. அதனால அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க அழகு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேரு துடியா துடிக்கிறானுங்க. எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது அவளை போட்டோ எடுக்கணும், அந்த போட்டோவை பார்க்கணும்னு நிறைய பேரு வெறி பிடிச்சு சுத்துறானுங்க. இது மாதிரி வேலைகள்ல நீ ரொம்ப பெரிய கில்லாடின்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உனக்கு போன் பண்ணேன். இந்த ஒரு போட்டோவுக்கு மட்டும் உனக்கு நான் 5 லட்சம் ரூபாய் தரேன். அவங்க நாளைக்கு ஈவினிங் நம்ம ஊருக்கு வராங்க, எப்படியாவது அந்த பொம்பளையோட போட்டோவை நீ எடுத்துரு அப்படின்னு இவங்க கிட்ட சொன்னதும் ஹீரோவும் காசுக்கு ஆசைப்பட்டு ஒத்துக்கிறான். ஏன்னா இப்போ காசு இல்லாம இவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போ ஒரு போட்டோவுக்கு 5 லட்சம் ரூபாய் தராங்க அப்படின்னு கேட்டதும் என் உயிரே போனாலும் பரவாயில்ல, எப்படியாவது அந்த போட்டோவை எடுக்கிறேன்னு இந்த வேலைக்கு இவன் ஒத்துக்கிறான். உடனே மறுநாள் நைட்டு ஒரு குருடனை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இந்த அமெரிக்க பணக்காரனோட வீட்டு வாசல்ல வந்து அப்படியே நிக்கிறான். அவங்களோட கார் வந்ததும் அதுல இவன் வேணும்ட்டே போய் மோதி அப்படியே அந்த ரோட்லயே அப்படியே கீழே விடுறான்.
பண்றான். ஐயோ பாவம், ஒரு குருடனை இடிச்சிட்டோமே, அவரு கீழே விழுந்துட்டாரேன்னு பாவம் பார்த்து அவனை காப்பாத்தலாம்னு அந்த காருக்குள்ள இருந்து ஒரு பொம்பளை காரோட கதவை திறந்து அப்படியே வெளியே வந்ததும் நம்ம ஹீரோ அவன் பாக்கெட்ல இருந்து டக்குன்னு ஒரு சின்ன கேமராவை எடுத்து சரமாரியா ஒரு 10-15 போட்டோ எடுக்கிறான். அந்த பொம்பளை யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். 7 வருஷமா அமெரிக்கால ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இப்போ இவங்களோட புருஷன் வேற ஏதோ ஒரு பிசினஸ் வேலைக்காக பிரான்ஸ் நாட்டுக்கு வந்ததும் அவன் கூட சேர்ந்துகிட்டு சுத்தமா விருப்பமே இல்லாம மனசே இல்லாம இந்த பிரான்ஸ் நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா பிரான்ஸ் நாடு இவங்களுக்கு ரொம்ப டேஞ்சரு. இவ செஞ்சுட்டு போன இந்த தில்லாலங்கடி வேலைக்காக இவளை கொலை செய்யறதுக்காக நிறைய திருட்டு கும்பல் இங்க சுத்திட்டு இருக்கு. அவளோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்ல இந்த பிரான்ஸ் நாட்டுலன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஆனா அதெல்லாம் புருஷன் கிட்ட சொன்னா அவரு கூட இது மாதிரி ராணி மாதிரி வாழ முடியாது, சொகுசான வாழ்க்கை போயிடும் அப்படின்றதால இது எதுவுமே அவர்கிட்ட சொல்லாம பல்ல கடிச்சுக்கிட்டு வேற வழி இல்லாம இந்த பிரான்ஸ் நாட்டுக்கு வந்திருக்கிறா. இவளோட போட்டோ இது வரைக்கும் எங்கேயுமே இல்லாததாலதான் இவ்வளவு நாளா இவ உயிரோட இருந்திருக்கா. இவ போட்டோ மட்டும் லீக் ஆயிடுச்சுன்னா இவ யாரு, இவ எங்க இருக்கிறா, இவ இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கா, இவ பயங்கர பெரிய திருடி அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு இவளை கொலை செய்யணும்னு துடிச்சிட்டு இருக்கிற அந்த திருட்டு கும்பலுக்கும் இவளை பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் அவனுங்க வந்து இவளை அசால்ட்டா கொலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. அதனாலதான் 7 வருஷமா அவளோட போட்டோ யாருமே எடுக்காத மாதிரி அவ ரொம்ப கேர்ஃபுல்லா வாழ்ந்துட்டு வந்திருக்கிறா. ஆனா இப்ப பார்த்தா நம்ம ஹீரோ அவளோட போட்டோவை எடுத்துட்டான். ஒரு போட்டோ இல்ல, ஒரு 10-15 சரமாரியான போட்டோவை இவன் எடுத்துட்டான். இனிமே இவளோட வாழ்க்கைக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல, எப்போ வேணும்னாலும் நம்ம உயிர் போகலாம் அப்படின்னு ஹீரோயினுக்கு ரொம்ப கிளியரா புரியுது. இந்த கரெக்ட் நேரம் பார்த்து இந்த மொட்டையும் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறான். அவனை பிக்கப் பண்றதுக்கு அவனோட கூட்டாளியும் வந்திருக்கான். கார்ல ஏறின உடனே மொட்டை சொல்றான், நான் ஜெயில இருந்த ஒரு நொடியும் அவளை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வர இந்த நாளுக்காக நான் எவ்வளவு நாளா வெயிட் பண்ணேன்னு தெரியுமா? நம்மள எல்லாரையுமே ஏமாத்தி நம்மள முட்டாளாக்குன அவளை என் கையால அவளை துடிக்க துடிக்க கொல்லணும். இனிமே அந்த வைரங்கள், அதோட காசு அதெல்லாம் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, நம்மளை ஏமாத்தின அவளை சும்மா விடவே கூடாது. யாருமே கற்பனை பண்ணி பார்க்காத அளவுக்கு ரொம்ப வித்தியாசமா அவ கதையை முடிக்கணும். அவ இப்ப எங்க இருக்கிறா, நீ ஏதாவது தேடுதல் நடத்தினியா, அவளை பத்தி என்னென்ன தெரியும் சொல்லு அப்படின்னு இந்த மொட்டை கேட்டதும் இந்த அல்லக்கை சொல்றான், பாஸ் அவ என்கிட்ட ஒரு தடவை மாட்டினா. ஒரு ஹோட்டல் ரூம்ல அவளை நல்லா ட்ராக் பண்ணி நான் பிடிச்சேன். எவ்வளவு அடிச்சு கேட்டோம் வைரங்களை பத்தி அவ எதுவுமே பேசல. அதனால நானும் பயங்கரமா கடுப்பாயி அவ மூஞ்சி கிஞ்சிலாம் உடைச்சு அவளை அப்படியே அங்கிருந்து அலேக்கா தூக்கி பில்டிங் மேல இருந்து அப்படியே கீழே தூக்கி போட்டேன். அவளும் அப்படியே கண்ணாடி எல்லாம் உடைச்சுக்கிட்டு வேற ஒரு பில்டிங்ல போய் விழுந்துட்டா. கண்ணாடி உடையிற சத்தத்தை கேட்டு அங்க ஒரே ஆள் கூட்டமாயி போயிடுச்சு. நானும் பயங்கரமா பயந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அங்க நிக்கல. அவளுக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அவ சாவலன்னு என்னோட மனசு சொல்லுது. அவ அவ்வளவு சீக்கிரம் சாவர டைப்பே கிடையாது. அவ இப்ப எங்க இருக்கான்னு எந்த ஐடியாவும் இல்ல. ஆனா அவளோட ஒரு கேர்ள் ஃபிரெண்ட பத்தி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அவ ஒரு டைமண்ட் வியாபாரி. அவ திருடின வைரங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பா இவகிட்ட தான் கொடுத்துருக்கணும். அதை வித்து காசாக்கிறதுக்காக அவ கண்டிப்பா அவ கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட எல்லா வைரங்களையும் கொடுத்துருப்பா. நானும் நீங்க ரிலீஸ் ஆகி வர்றதுக்காக தான் இவ்வளவு வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க பாஸ், நம்ம முதல்ல அவளோட கேர்ள் ஃபிரெண்ட பிடிப்போம். அவளை மூஞ்சி கிஞ்சிலாம் உடச்சு மிரட்டி கேட்டா கண்டிப்பா ஹீரோயின் எங்க இருக்கிறா அப்படின்ற உண்மையை அவ கண்டிப்பா சொல்லுவா. இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் முதல்ல இந்த கேர்ள் ஃபிரெண்ட் கதையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நல்லா டைம் எடுத்து நிறுத்தி நிதானமா ஹீரோயின் கதையை முடிப்போம் அப்படின்னு இந்த அல்லக்கை சொல்றான். அதெல்லாம் கேட்டு இந்த மொட்டையும் பயங்கரமா வெறி ஆவறான். வண்டியை சீக்கிரம் ஓட்டு, இனிமே என்னால ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண முடியாது. அவ கதையை முடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. வார்த்தை என்னையே ஏமாத்துறல நீ, நான் உன்னை தேடி வந்துகிட்டே இருக்கிறேன். துரோகத்துக்கு என்ன தண்டனைன்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு வெறிய ஏத்திக்கிட்டு இந்த மொட்டை ஹீரோயினோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிற இடத்தை நோக்கி போறான். ஒரு டீ கடை வாசல்ல ஹீரோயினோட கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு பெரிய பையெல்லாம் வச்சுக்கிட்டு அங்க உட்காந்துட்டு இருக்கிறா. டக்குன்னு எழுந்து எங்கேயோ நடந்து போறா. மொட்டையும் அவனோட அல்லக்கையும் இந்த பொண்ணை பாத்துறாங்க. பார்த்துட்டு பயங்கரமா துரத்துறாங்க. கடைசியா ஒரு வேன் பக்கத்துல வந்து அவளை அப்படியே வளைச்சு பிடிக்கிறாங்க. எங்க கிட்ட இருந்து திருடின வைரங்கள் எங்க, உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் எங்க, எல்லாத்தையுமே வித்து காசாக்கிட்டீங்களா? மாட்டவே மாட்டீங்க, நாங்க கண்டுபிடிக்கவே மாட்டோம் அப்படின்னு நினைச்சீங்களா? இப்ப பாத்தியா எப்படி உன்னை சுலபமா வளைச்சு பிடிச்சோம்னு பாத்தியா? ஹீரோயின் இருக்கிற இடத்த மரியாதையா சொல்லிடு. அவ எங்க இருக்கான்னு நீ சொல்லிட்டனா உன்னை உயிரோட விட்டுருவோம், இல்லனா உன் கதையை இங்கே முடிச்சு போட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு இவனுங்க எவ்வளவு மிரட்டியும் ஹீரோயின் இருக்கிற இடத்த இந்த கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லவே மாட்டா. உன் உயிரை விட உன் காதலி தான் உனக்கு முக்கியமா? சரி, உன்னோட உயிரை தியாகம் செஞ்சு உன் காதலியை காப்பாத்தணும்னு ஆசைப்படுறியா? ஓகே, அப்ப நீ ஆசைப்பட்டதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவனுங்க 2 பேரும் அவளை அப்படியே அலேக்கா தூக்கி வேகமா வந்துட்டு இருந்த ஒரு லாரி முன்னாடி அப்படியே தூக்கி வீசுறானுங்க. அந்த லாரியும் ரொம்ப வேகமா வந்து இந்த கேர்ள் ஃபிரெண்ட் மேல ஏறி அவ அப்படியே ஸ்பாட்லயே செத்து போறான். அந்த இடத்துல இந்த மொட்டை ஒரு போட்டோவை பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறான். அது என்னன்னா நம்ம ஹீரோயினோட போட்டோ. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ எடுத்த போட்டோ நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்து இந்த ஊரு ஃபுல்லா இப்ப செவுத்துலயும் கண்ட கண்ட இடத்துலயும் நம்ம ஹீரோயினோட போட்டோவை ஒட்டி வச்சிருக்காங்க. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ரொம்ப பெரிய ராணி நம்ம ஊருக்கு
வந்திருக்காங்க, அது மாதிரி எல்லாம் ஏதோ எழுதி கண்ட இடத்துல இவளோட போட்டோவை அப்படி ஒட்டி வச்சிருக்கிறத மொட்டையும் அல்ல கையும் பார்த்து அவனுங்களுக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. நம்மளை ஏமாத்தி நம்ம கிட்ட இருந்து திருடின வைரங்களை வச்சு இவ இவ்வளவு பெரிய பணக்காரி ஆயிட்டாளா? 7 வருஷம் நான் ஜெயில களி தின்ன இவ அமெரிக்கால மகாராணியா வாழ்ந்திருக்காளா அப்படின்னு இவனுங்க யோசிக்கும் போது அவளை அங்கேயே வெட்டி போடணும்னு அவன் துடியா துடிக்கிறான். இவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு பல்ல கடிச்சுக்கிட்டு அவன் கோவத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்றான். மறுநாள் ஹீரோ அவன் பைக்கை ஓட்டிக்கிட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு சிக்னல்ல ஹீரோயினை பாக்குறான். அவங்க கண்ணுக்கு கீழே பயங்கரமா காயப்பட்டு அவங்க முகமே அப்படியே செவந்து போய் கிடக்கு. அதை பார்த்ததுமே இவனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, இவங்களை யாரோ அடிச்சிருக்காங்க, முகத்துல யாரோ ஓங்கி குத்தி இருக்காங்க, அதனால வந்த காயம் அப்படின்னு இவன் புரிஞ்சுக்கிறான். இவன் எடுத்த போட்டோ வேற இப்ப ஊரெல்லாம் கண்ட இடத்துல ஒட்டி இருக்காங்க, எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வந்துடுச்சு. ஒருவேளை இந்த போட்டோ எடுத்ததால ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமோ, அதனால யாராவது இவங்களை தாக்கியிருப்பாங்களோ, யாராவது இவங்களை அடிக்கிறாங்களோ அப்படின்லாம் இவன் யோசிக்கும் போது இவனுக்குள்ள பயங்கர குற்ற உணர்வு. ஏன்னா அந்த போட்டோவை எடுத்தது இவன் தானே. அது மட்டும் இல்ல, படத்தோட ஹீரோ இவன். குற்ற உணர்வு வரும், ஏதாவது நல்லது செய்யணும்னு துடியா துடிப்பான். அதனால என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு மெதுவா அவங்க பின்னாடியே போறான். அப்படி அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியான விஷயத்த பாக்குறான். அது என்னன்னா, ஹீரோயின் ஒரு ரவுடி கிட்ட வந்து நிறைய காசு கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு துப்பாக்கியை வாங்கி அவங்க பேக்ல வச்சுக்கிட்டு இவங்க வேக வேகமா ஓடுறாங்க. ஏதோ திருட்டுத்தனம் பண்றாங்க அப்படின்னு இவனுக்கு புரிஞ்சு போகுது. ஒன்னு யாரையோ கொலை செய்யறதுக்காக இந்த துப்பாக்கிய திருட்டுத்தனமா வாங்கியிருக்காங்க, இல்லனா அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக இந்த துப்பாக்கியை வாங்கியிருக்காங்க அப்படின்னு இவன் புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே அவங்க காருக்குள்ள பார்த்தபோது அவங்க ரொம்ப சோகமா பல மணி நேரம் அழுத மாதிரி அவங்க முகம் இருந்ததால இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது ஹீரோவுக்கு ஏதோ தப்பா ஏதோ நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஃபீலிங் இவனுக்கு வருது. அதனால அவங்கள ஃபாலோ பண்றதை நிறுத்தாம அப்படியே மெதுவா அவங்களுக்கு தெரியாம அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடந்து போறத ஹீரோ பாக்குறான். அவங்க ரூமுக்குள்ள வந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு பார்க்கும்போது ஹீரோ வெளியே நின்னுக்கிட்டு கதவை தட்டுறான். ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னே புரியல. ஹீரோயின் வந்து கதவை திறக்கிறா. அப்போ ஹீரோ சொல்றான், நேத்து நான் இந்த ரூம்ல தான் தங்கி இருந்தேன், என்னோட ஒரு முக்கியமான ஃபைல் ஒன்னு காணும், அநேகமா நான் அது இங்க தான் தொலைச்சிருப்பேன், நீங்க எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா இந்த ரூமை நான் ஒரு தடவை தேடி பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு இவன் ரொம்ப கெஞ்சி கேட்டதால ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அவனும் உள்ள வந்து இந்த ரூம் ஃபுல்லா தேடுற மாதிரி நடிக்கிறான். அப்படியே அங்கே எங்கேயும் தேடி தேடி ஹீரோயின் ஒளிச்சு வச்சிருந்த அந்த துப்பாக்கியை இவன் அப்படி எடுக்கிறான். அதை எடுத்துட்டு சொல்றான், இது உங்க துப்பாக்கி தானே, இந்த ஹோட்டலுக்கு நீங்க வந்தது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தானே, எனக்கு எல்லாமே தெரியும், காலையில இருந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வரேன், நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும், அதனாலதான் நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன், என்ன ஆச்சு, என்ன உங்க பிரச்சனை, யார் உங்களை அடிக்கிறா, என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்ல வந்து உட்காந்துக்கிட்டு மனசு விட்டு பேசுறாங்க. அப்போ ஹீரோ திரும்பவும் கேட்கறான், உங்க முகத்துல எப்படி காயம், இது யாரோ உங்களை அடிச்சிருக்காங்க, யார் உங்களை அடிக்கிறா சொல்லுங்க அப்படின்னு இவன் கேட்டதும் ஹீரோயின் சொல்றா, என்னோட புருஷன் தான் என்ன அடிக்கிறான், அவருக்கு கோபம் வந்தா அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, என்ன போட்டு நல்லா சாத்துன்னு சாத்துவாரு, ஏதோ ஒரு நாதாரி பையன் என்னோட போட்டோவை எடுத்துட்டான், அவன் எடுத்த போட்டோ இந்த ஊரு நியூஸ் பேப்பர்ல எல்லாமே வந்துடுச்சு, அதனால எங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய சண்டை ஒண்ணு வந்துடுச்சு, அதனாலதான் என்னை இப்படி போட்டு அடிச்சிட்டாரு அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் ஹீரோவுக்கு பயங்கர குற்ற உணர்வு. ஏன்னா அந்த போட்டோவை இவன் தான் எடுத்தான், அவன் எடுத்த போட்டோவால தானே இந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு அவன் அப்படியே மனசு உடைஞ்சு போறான். அப்புறம் எல்லா உண்மையையும் ஹீரோயின் கிட்ட சொல்றான், பாருங்க மேடம், என்ன மன்னிச்சிடுங்க, நான் தான் அந்த போட்டோவை எடுத்தேன், காசுக்காக ஆசைப்பட்டு அப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டேன், உங்க போட்டோவை இந்த உலகத்துல எவனுமே பார்த்ததே இல்ல, நீங்க அவ்வளவு பெரிய ஃபிகர், ரொம்ப சூப்பரா இருப்பீங்க, உங்களை பார்த்தே ஆகணும்னு நிறைய பேர் துடியா துடிக்கிறானுங்க, ஆனா என்ன பண்ண, உங்க போட்டோ எதுவுமே இன்டர்நெட்ல இல்ல, அதனால எனக்கு நிறைய காசு கொடுத்து எப்படியாவது உங்களோட ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணதால நான் அப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டேன், ஆனா அதனால உங்களுக்கு உங்க வீட்டுல ஒரு பெரிய சண்டை நடக்கும், உங்க மூஞ்சில இப்படி உங்க புருஷன் அடிப்பான்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இது எல்லாமே நடந்தது என்னாலதான், என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு ஹீரோ எல்லா உண்மையையும் சொல்றான். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் சொல்றா, இனிமே இதெல்லாம் நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன், அதுதான் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு, இனிமே என்னோட புருஷன் கூட என்னால சந்தோஷமா வாழ முடியும்னு எனக்கு தோணல, என்னோட வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு நான் நினைச்சேன், அதனாலதான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்தேன், துப்பாக்கியை வாங்கிக்கிட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்தேன், நீங்க கரெக்ட் நேரத்துக்கு வந்து என்ன காப்பாத்திட்டீங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, 2-3 நாளா நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறேன், ரொம்ப கவலையில இருக்கிறேன், என்னோட டென்ஷனை உங்களால ரிலீஸ் பண்ண முடியுமா, நான் என்ன கேட்கறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம என்னோட ரூமுக்கு போலாமா, அங்க போய் மெதுவா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா என்ன கொஞ்சம் அன்பா பாத்துக்கிறீங்களா, என்னோட டென்ஷன் எல்லாத்தையுமே மெதுவா ரிலீஸ் பண்றீங்களா, நானும் ரொம்ப மஜாவா இருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, என் புருஷனும் எப்ப பார்த்தாலும் பிசினஸ் வேலை அப்படின்னு சுத்துறதால என் கூட இருக்கிறதுக்கு அவர் நேரத்தையே ஒதுக்க மாட்டாரு, எனக்கும் வேற யாரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி யாரும் இல்ல, அதனாலதான் உங்ககிட்ட நான் இதை சொல்றேன், நம்ம கொஞ்ச நேரம் மஜாவா இருக்கலாமா அப்படின்னு ஹீரோயின் டக்குன்னு கேட்டதும் ஹீரோவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்ன நடக்குதுன்னு அவனால புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு அழகு தேவதை நம்ம முன்னாடி உட்காந்துக்கிட்டு இவ்வளவு ஓப்பனா பேசுறாங்களே, என்ன பண்ணலாம், நல்லா மஜாவா என்ஜாய் பண்ணலாமா
இல்ல வேணான்னு சொல்லலாமா அப்படின்னு அவனால யோசிக்கவே முடியல. அப்படியே நடந்து நடந்து ஹீரோயின் கூடவே அவ ரூமுக்கே வந்துடுறான். அங்க ரூமுக்கு வெளியே நின்னுக்கிட்டு ஹீரோயின் பயங்கரமா வற்புறுத்துறா, உள்ள வாங்க, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது, இங்க நம்மள யாருமே பார்க்க மாட்டாங்க, கொஞ்ச நேரம் உள்ள வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு போங்க அப்படின்னு ஹீரோயின் எவ்வளவு சொல்லி பார்த்தோம். இவன் பயங்கரமா பயப்படுறான். ஏன்னா இவளோட புருஷன் ஒரு ரொம்ப பெரிய பிசினஸ்மேன், ரொம்ப பெரிய பணக்காரன், ரொம்ப அதிகமா அரசியல் செல்வாக்கு, பயங்கரமான பவர் அப்படின்னு அவங்க கிட்ட இல்லாததா எதுவுமே இல்ல. அப்படிப்பட்டவனோட பொண்டாட்டிய நம்ம இப்படி பண்றோம் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளை வெட்டி கூறு போட்டுருவாங்கன்னு அவனுக்குள்ள பயங்கர பயம். அதை வெளியே காமிச்சுக்காம, இல்ல மேடம் இதெல்லாம் ரொம்ப தப்பு, இது மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் கேமரா அது இதுன்னு இருக்கும், நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம், வேணாம் மேடம் இதெல்லாம் தப்பு, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, எனக்கும் பண்ணணும் போல இருக்கு, ஆனா அது எப்படின்னு யோசிக்கும் போது அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னு இவன் சொன்னதும் ஹீரோயின் சொல்றா, டேய் கூமுட்ட, என்னடா இப்படி இருக்கிற, என்ன ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சைட் அடிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா, இது மாதிரி எல்லாம் சான்ஸ் அவனுங்களுக்கு கிடைச்சா இந்நேரம் என்ன கதற விட்டுருப்பானுங்க, நீ என்னன்னா இப்படி பயப்படுற, ஆடாச்சி உள்ள வாடாடே அப்படின்னு கெத்தா சொல்லிட்டு ஹீரோயின் அப்படி உள்ள நடந்து போனதும் தலைவரால அதுக்கு மேல ஒண்ணுமே கண்ட்ரோலே பண்ண முடியல. இவ்வளவு நேரம் எதுக்காக வெயிட் பண்ணாங்களோ அந்த விஷயத்தை ரொம்ப மங்களகரமா அப்படியே ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. மேட்டர்னா மேட்ரு, ஒரு அற்புதமான மேட்ரு பண்ணும்போது ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு ஆஸ்துமா நோய் இருக்கு, என்னோட இன்ஹேலர்ல மருந்து தீர்ந்து போயிடுச்சு, நான் வீட்டுல இருந்து கொண்டு வர மறந்துட்டேன், பக்கத்துல இருக்கிற இந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போய் என்னோட மருந்தை தயவு செய்து வாங்கிட்டு வாங்க, அப்போதான் நம்மளால இன்னும் திரும்ப திரும்ப என்ஜாய் பண்ண முடியும், இந்த மருந்து இல்லனா ஒரு ரவுண்டுக்கு மேல என்னால எதுவுமே செய்ய முடியாது, தயவு செய்து இந்த மருந்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் ஒரு ரவுண்டு ஷாட் எல்லாம் போட்டு முடிச்சிட்டு ஹீரோ அந்த மருந்து வாங்குறதுக்காக ஹீரோயின் சொன்ன அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போறான். அவன் போன உடனே ஹீரோயின் போலீஸுக்கு போன் பண்றான். அவளோட குரல்ல பேசாம வேற ஒரு வயசான பாட்டியோட குரல்ல பேசுறாங்க. இவங்க போலீஸ் கிட்ட சொல்றாங்க, சிட்டில இருக்கிற இந்த மெடிக்கல் ஷாப்புக்கு ஒரு ரொம்ப பெரிய டேஞ்சரஸான ஒரு தீவிரவாதி ஒருத்தன் வந்துக்கிறான், அவனோட கார்ல துப்பாக்கி, பாம்பு, இன்னும் பல ஆயுதங்கள்லாம் இருக்கு, ஒரு பொம்பளையோட காரை திருடிக்கிட்டு தான் அவன் இந்த சிட்டி ஃபுல்லா சுத்துறான், இப்பவே போனீங்கன்னா நீங்க அவனை சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போனை கட் பண்ணிடுறாங்க. போலீஸும் ரொம்ப வேகமா இந்த மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து ஹீரோவை ஒரு தீவிரவாதின்னு நினைச்சுக்கிட்டு அவனை அங்கேயே அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போறாங்க. இங்க பார்த்தா ஹீரோயின் அவ கண்ணுக்கு கீழே அவ போட்டு வச்சிருந்த அந்த மேக்கப்பை அப்படியே துடைக்கிறா. என்னன்னா அவ முகத்துல காயமான மாதிரி ஒரு மேக்கப்பை போட்டு புருஷன் இவளை அடிச்சிட்டான் அப்படின்னு ஒரு டிராமா ஆடி நம்ம ஹீரோவை நல்லா ஏமாத்தி அவனை ஒரு பெரிய கேஸ்ல கோர்த்து விட்டு அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் ஹீரோயின் இப்படி ஒரு பிளான போட்டிருக்கா. இவ ஒரு ரொம்ப பெரிய பிளான் ஒன்னு போட்டிருக்கா. அந்த பிளானுக்கு தேவையான ஒரு சின்ன பிளான் மட்டும்தான் இது. அந்த பெரிய பிளான் என்னன்றது இனிமேதான் படத்துல நமக்கு காமிக்க போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோவை உட்கார வச்சு நல்லா விசாரிக்கிறாங்க. நீ திருடின காரு யாரோடது தெரியுமா, நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிற அந்த அமெரிக்காவை சேர்ந்த அந்த பெரிய பிசினஸ் மேனோட பொண்டாட்டியோட காரை தான் நீ திருடி இருக்க, அவங்க வேற இப்ப மிஸ்ஸிங், அவங்க காணாம போயிட்டாங்கன்னு அவங்க புருஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான், நீ தான் அவங்களை கடத்தினியா, மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ, இந்த கார் எப்படி உங்ககிட்ட வந்தது அப்படின்னு போலீஸ் கேட்டதும் ஹீரோ இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். அதாவது முதல்ல இருந்து இவன் போட்டோ எடுத்ததும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணதும் அவங்க புருஷன் அவங்கள அடிக்கிறாங்க, அதனால அவங்க தற்கொலை பண்ணிக்கலாம்னு அவங்க ஹோட்டலுக்கு வந்ததும் இவன் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹோட்டலுக்கு போனதும் இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணதும் எல்லாமே ஒண்ணு விடாம இந்த போலீஸ் கிட்ட சொல்றான். ஆனா இவன் சொன்னது எதுவுமே இந்த போலீஸ்காரன் நம்பவே மாட்டான். ஏன்னா இப்ப கதை நடக்கிறது பிரான்ஸ் நாட்டுல, ஆனா நம்ம ஹீரோ ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவன். இது ஒரு பெரிய காரணம். அது மட்டும் இல்ல, இவன் சொல்றது எதுவுமே நம்புற மாதிரியே இல்ல. அதனால இந்த போலீஸ்காரன் ஹீரோவை விடாம அங்க உட்கார வச்சு எல்லாத்தையுமே கேட்டு பயங்கரமா விசாரணை பண்றாங்க. ஹீரோவுக்கும் லைட்டா டவுட் வருது. என்னன்னா யாரோ இவனை நல்லா பின்னாடி இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு நல்லா இந்த கேஸ்ல கோர்த்து விட்டுக்கிறாங்க அப்படின்னு இவனுக்கு லைட்டா புரியுது. ஆனா யார் இதெல்லாம் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க, இவனை எதுக்கு டார்கெட் பண்றாங்கன்னு இவனுக்கு புரியல. இவன் செஞ்ச ஒரே தப்பு அன்னைக்கு நைட்டு அந்த போட்டோ எடுத்தது மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் இவனோட வாழ்க்கை இப்படி மாற ஆரம்பிச்சிருக்கு. இவனும் ஹீரோயினும் நல்லா மேட்டர் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் இந்த போலீஸ்காரனுக்கு தெரிஞ்சதும் அவன் அதை கூட விட்டு வைக்காம அதையும் நோண்டி நோண்டி ஒன்னொன்னா கேக்குறான். எப்படி இருந்தது, அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க, அவங்களுக்கு இது மாதிரி இன்னும் நிறைய பேர் கூட தொடர்பு இருக்கா, அது மாதிரி இன்னும் நிறைய கில்மாவான விஷயங்களை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு இந்த போலீஸ்காரனுக்கும் ரொம்ப மஜாவான ஒரு ஆசையா இருக்கு. ஹீரோவும் இந்த போலீஸ்காரனை திருப்திப்படுத்துறதுக்காக அவன் செஞ்ச ஒரு ஒரு விஷயத்தையும் அப்படியே கண்ணு மூடி யோசிச்சு எல்லாத்தையுமே அப்படியே ஒண்ணு விடாம சொல்றான். அதெல்லாம் கேட்டு இந்த போலீஸ்காரனுக்கும் பயங்கரமா மூடாவுது. ஐயோ அப்படி பண்ணியா, இப்படி பண்ணியா, அப்புறம் அப்படி பண்ணீங்களா, இப்படி பண்ணீங்களான்னு அவரும் ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே கேட்டு எல்லாத்தையுமே அப்படியே மனசுல நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. இந்த போலீஸ்காரனுக்கு இது மாதிரி கில்மாவான கதை ரொம்ப பிடிக்குதுன்னு தெரிஞ்சதும் நம்ம ஹீரோவும் இதுதான்டா சான்ஸ்ன்னு அப்படியே கதை கதையா அவுத்து விடுறான்.
அதுக்கப்புறம் ஹீரோ அவன் வீட்டுக்கு வந்து பாக்குறான், கதவெல்லாம் யாரோ திறந்து போட்டிருக்காங்க. அவன் இல்லாத நேரமா பார்த்து இவன் வீட்டுக்குள்ள யாரோ என்டர் ஆயிருக்காங்கன்னு அவனுக்கு கிளியரா புரியுது. என்னடா நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம அப்படியே பயந்து போறான். அதுக்கப்புறம் தான் கவனிக்கிறான், அவனோட கம்ப்யூட்டர் அப்படியே ஆனாவே இருக்கு. யாரோ அதை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு அவனுக்கு புரியுது. இந்த கம்ப்யூட்டர்ல பார்த்தா இவனோட இமெயில் ஐடியில இருந்து அந்த அமெரிக்காவை சேர்ந்த அந்த பெரிய பணக்காரனுக்கு, அதாவது நம்ம ஹீரோயினோட புருஷனுக்கு, இவன் அதாவது நம்ம ஹீரோ காசு கேட்டு மிரட்டி இமெயில் அனுப்பின மாதிரி இங்கிருந்து யாரோ அனுப்பியிருக்காங்க. அதாவது உங்க பொண்டாட்டிய நான் கடத்தி வச்சிருக்கிறேன், நான் சொல்ற இந்த இடத்துக்கு வாங்க, $10 மில்லியன் காசு கொண்டு வாங்க, இல்லனா உங்க பொண்டாட்டியை நான் கொன்னுடுவேன். இந்த விஷயத்தை யாருக்கிட்டயுமே சொல்லாம, போலீஸுக்கெல்லாம் சொல்லாம மரியாதையா $10 மில்லியன் கொண்டு வாங்க, இல்லனா உங்க பொண்டாட்டியை கண்டந்துண்டமா வெட்டி கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு இவன் மிரட்டி ஹீரோயினோட புருஷனுக்கு மெயில் அனுப்பின மாதிரி யாரோ இவனோட கம்ப்யூட்டர்ல இருந்து இமெயில் அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்து இவன் அப்படியே மிரண்டு போறான். ஏன்னா இப்ப ஹீரோயின் வேற மிஸ்ஸிங், அவங்க எங்க போயிட்டாங்கன்னு யாருக்குமே தெரியல. அவங்கள யாரோ கடத்திருக்காங்கன்னு போலீஸ் அவங்க விசாரணையை செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி இவனோட இமெயில் அட்ரஸ்ல இருந்து இப்படி ஒரு இமெயில இவன் அனுப்பியிருக்கான் அப்படின்னு போலீஸுக்கு தெரிஞ்சா இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு இவனை முட்டிக்கு முட்டி தட்டுவாங்கன்னு இவன் யோசிச்சு பயங்கரமா பயப்படுறான். இந்த இமெயில்ல பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு இவன் முடிவு பண்றான். அது ஒரு பிரிட்ஜ். உடனே கிளம்பி அந்த இடத்துக்கு போறான். அங்க பார்த்தா இந்த பிரிட்ஜ்ல நம்ம ஹீரோயின் நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குது, யாருடா இப்படி கேம் விளையாடுறான்னு அவனுக்கு எதுவுமே புரியல. அப்புறம் ஹீரோயினை பார்த்து கேட்கறான், என்னங்க நடக்குதுங்க, ஏங்க இப்படி கேம் விளையாடுறீங்க, என்ன எதுக்கு இதுல கோர்த்து விட பாக்குறீங்க, உங்க உயிருக்கு ஆபத்துன்னு நினைச்சுக்கிட்டு உங்களை நான் காப்பாத்தலான்னு வந்தா நீங்க என்ன இப்படி கோர்த்து விட பாக்குறீங்களே, என்னங்க உங்க பிளான், ஏன் இப்படி எல்லாம் செய்றீங்க அப்படின்னு ஹீரோ கேட்டதும் ஹீரோயின் எல்லாத்தையுமே அப்படியே புட்டு புட்டு வைக்கிறா. அதாவது இவ யாரு, இவ எப்படி இந்த ஊருக்கு வந்தா, படத்தோட ஸ்டார்டிங்ல நடந்த அந்த வைரங்களை திருடினது, அந்த திருட்டு சம்பவத்துல இவ கூட இருந்தவங்களை இவ ஏமாத்தினது அப்படின்னு அவ வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களையுமே ஒண்ணு விடாம ஹீரோ கிட்ட சொல்றா. என்னோட வாழ்க்கை ரொம்ப சூப்பரா, நான் ஒரு ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். நீ அன்னைக்கு அந்த போட்டோ எடுத்து அதை நியூஸ் பேப்பர்ல போட்டதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. என்ன கொலை செய்யணும்னு சுத்திட்டு இருக்கவங்க கிட்ட நான் யாரு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா நீ எடுத்த போட்டோ காமிச்சிடுச்சு. இவ்வளவு நாளா நான் ரொம்ப சேஃபா இருந்தேன், ஆனா இனிமே என்னால சேஃபா இருக்க முடியாது. அதுக்கு மெயின் காரணமே கோமால நீ எடுத்த போட்டோ தான்டா. நீ மட்டும் அந்த போட்டோ எடுக்காம இருந்திருந்தா என்னோட வாழ்க்கை ரொம்ப சேஃபா இருந்திருக்கும், ரொம்ப பாதுகாப்பா இருந்திருக்கும். நீ அந்த போட்டோ எடுத்ததால எல்லாமே சொதப்பிக்கிச்சு. அதனால உன்னை பழி வாங்கணும்னு நான் அன்னைக்கே முடிவு பண்ணேன். அதனாலதான் இப்படி நீ என்ன கடத்திட்டு போன மாதிரி ஒரு டிராமா ஒண்ணு போட்டேன். அதை எல்லாருமே நம்பிட்டாங்க, என் புருஷனும் நம்பிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் $10 மில்லியன் கொண்டு வருவான். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நான் இந்த நாட்டை விட்டே கிளம்ப போறேன். நீயும் என் கூட வர்றதுன்னா வரலாம். நீ பார்க்க ரொம்ப அழகா ஸ்மார்ட்டா இருக்கிற, மேட்டர்லாம் நல்லா மஜாவா பண்ற. எனக்கும் உன் கூட இன்னும் கொஞ்ச நாள் குஜாலா இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. உனக்கு வேணும்னா நீ என் கூட வரலாம், வர்றதும் வராததும் உன்னோட இஷ்டம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இதெல்லாம் கேட்டதும் ஹீரோவுக்கும் ஒன்னும் முடிவே பண்ண முடியல. இவ பேசும்போது இவளோட அழகுல மயங்கி என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாம அவனோட மூளை அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது. இவளோட அந்த புத்திசாலித்தனமான பேச்சு, அவளோட அழகு, அவளோட கண்கள், அவளோட குரல், அவளோட வாசம், இது எல்லாமே அவனை நேரா சிந்திக்கவே விடமாட்டுது. மேட்டர் ஆசையும் பணத்தோட ஆசையும் அவன் மனசை போட்டு அப்படியே கிண்ட ஆரம்பிக்குது. அப்புறம் ஹீரோயின் சொல்றா, என்னோட புருஷன் வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், வா கொஞ்ச நேரம் மஜாவா இருப்போம்னு சொல்லி அந்த பிரிட்ஜ்லயே மெதுவா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இங்க நின்னுகிட்டு எல்லாமே பண்ண முடியாது. பக்கத்துல ஒரு அருமையான லாட்ஜ் ஒன்னு இருக்கு, அங்க ரூம் போட்டு என்ஜாய் பண்ணலாம்னு 2 பேரும் அங்க வராங்க. பின்ன என்ன இங்க வந்து சும்மா இருப்பாங்களா? அந்த பிரிட்ஜ்லயே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சவங்க இப்படி ஒரு தனிமையான இடம் கிடைச்சா சும்மா இருப்பாங்களா என்ன? ஹீரோவும் போட்டு வெளுத்து வாங்குறான். அவனோட மனசுல இருந்த டென்ஷன், பயம், இது எல்லாத்தையுமே அப்படியே அடிச்சு இறக்குறான். ஹீரோயினும் இதெல்லாம் பார்த்து அப்படியே மிரண்டு போறா, கத்துறா, கதறா. அதை எதையுமே ஹீரோ காதுலே வாங்கிக்கல. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செஞ்சு அடிச்சு பட்டைய கலப்புறான். ஒரு அனல் பறக்கும் சம்பவத்தை செய்யறாங்க. படத்தோட கதைக்கு இந்த இடத்துல இந்த சீன் தேவையில்லதான். இருந்தாலும் பாக்குற ஆடியன்ஸை குஜால் பண்றதுக்கா என்னன்னு தெரியல, ஒரு வேற லெவல் விஷயத்தை படமாக்கி இருக்காங்க. அப்படி வெறித்தனமான மேட்டர் எல்லாம் முடிஞ்சதும் ஹீரோ தளர்ந்து போறான், துவண்டு போறான். அடுத்தது என்ன பண்ணலாம்னு பயங்கரமா யோசிக்கிறான். இவளை நம்பலாமா வேணாமான்னு அவனால முடிவெடுக்கவே முடியல. போலீஸும் நம்மள தேடுது, அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பயங்கரமா யோசிக்கிறான். ஒரு பக்கம் இவளோட அழகு, கிடைக்க போற பெரிய அமௌண்ட், இன்னொரு பக்கம் இவனை துரத்துற போலீஸ். அப்படி இவன் வாழ்க்கையே ஒரே ஒரு போட்டோ எடுத்ததால சின்ன பின்னம் ஆயிடுச்சு. இனிமே என்ன பண்றதுன்னே தெரியாம பேந்த முடிக்கிறான். அப்படியே ஹீரோயின் கூட சேர்ந்துகிட்டு நல்லா குஜாலா வாழலாமா இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிடலாமா அப்படின்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவனோட வாழ்க்கையே இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி.
அதுக்கப்புறம் இவங்க மேட்டர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றா, என் புருஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல $10 மில்லியன் எடுத்துட்டு வந்துருவாரு. அந்த பணத்தை ஆட்டையை போட்டுக்கிட்டு நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம், வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு போய் ரொம்ப மஜாவா வாழலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஆனா ஹீரோ இவளை நம்பலாமா வேணாமான்னு பயங்கரமா யோசிக்கிறான். ஏற்கனவே இவகிட்ட நல்லா ஏமாந்துருக்கான். இவ திரும்பவும் என்ன வில்லங்கமான பிளான் வச்சிருக்கான்னு அவனால யோசிக்கவே முடியல. இருந்தாலும் அவளோட அழகுல மயங்கி அவ சொல்றபடியே நடக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல இவங்க சொன்ன இடத்துக்கு புருஷன் பணத்தோட வரான். போலீஸ் எல்லாம் யாருமே இல்லாம தனியா வரான். அவனை பார்த்ததும் பொண்டாட்டி பயங்கரமா நடிக்கிறான். அவன் கையில துப்பாக்கி இருக்கு, எதுவும் முட்டாள்தனமா பண்ணிடாதீங்க, பணத்தை மரியாதையா அவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவ புருஷன் சொல்றான், எனக்கு பணம் முக்கியம் கிடையாது, நீதான் முக்கியம், உன்னோட உயிருக்கு முன்னாடி இந்த பணம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு இந்த புருஷன் சொல்றான். அந்த கரெக்ட் டைமுக்கு ஹீரோ அவனோட முகமூடிய கழட்டி நடந்த எல்லா உண்மைகளையும் இந்த புருஷன் கிட்ட சொல்றான். பாருங்க சார், உங்களை நல்லா ஏமாத்துறாயவ, உங்க காசை திருடுறதுக்காக இந்த கிட்னாப்பிங் சீனை அவளே உருவாக்கி இருக்கிறா, நான் அவளை கடத்தல, அவளே கடத்திக்கிட்டு உங்க காசுக்காக உங்களை நல்லா ஏமாத்துறா அப்படின்னு ஹீரோ சொன்னதும் இந்த புருஷனுக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இவன் என்னடா புது கதை சொல்றான்னு இந்த ஆளு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் டக்குன்னு துப்பாக்கி எடுத்து புருஷனோட நெஞ்சிலேயே சுடுறா. அவனும் அப்படியே ஸ்பாட்லயே அவுட். அதுக்கப்புறம் ரொம்ப கோவமா ஹீரோவை பார்த்து கேக்குறா, நீ இப்படி தேவையில்லாம பேசினதால அநியாயமா ஒரு உயிரே போயிடுச்சு பத்தியா, உனக்கு ரொம்ப புத்திசாலின்னு நினைப்போ, உன்னை யாரு இப்ப வாயை திறக்க சொன்னா, மரியாதையா இவன் காசை திருடிக்கிட்டு எங்கேயாவது போய் மஜாவா வாழலாம்னு உன்கிட்ட சொன்னா அது உனக்கு பிடிக்கலையா, சரி பரவாயில்ல, உன்னோட கதை முடிகிற நேரமாச்சு போல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவனை பார்த்து அப்படி துப்பாக்கிய நீட்ட டக்குன்னு ஹீரோவும் துப்பாக்கி எடுத்து அவளை பார்த்து சுடுறான். ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே இவ்வளவு நேரமா இந்த மொட்டை தலையன் தூரம் நின்னுகிட்டு பாத்துக்கிட்டே இருந்திருக்கான். இவங்களுக்கே தெரியாம ரொம்ப நாளா இவங்களை ஃபாலோ பண்றான் போல. சுட்டதுல ஹீரோயினுக்கு எதுவுமே ஆகல, ஆனா ஹீரோ மட்டும் குண்டடிப்பட்டு அப்படியே கீழே படுத்துக்கிறான். அது ஏன்னா ஹீரோயின் இவன் கிட்ட கொடுத்த துப்பாக்கியில உண்மையான தோட்டாக்களை போடல, அது தெரியாம தான் இவன் சுட்டிருக்கான். ஆனா ஹீரோயினோட துப்பாக்கியில உண்மையான தோட்டாக்கள் தான் இருந்திருக்கு. இது எல்லாமே அவளோட பிளான் தானே. அதனால இப்படி ஒண்ணு நடந்தா என்ன ஆகும், அதுக்காக நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு ஏற்கனவே பிளான் பண்ணிக்கிட்டு இப்படி செஞ்சு வச்சிருக்கான். ஹீரோயின் சரமாரியா சுட்டதுல அவனோட நெஞ்சிலையும் குஞ்சிலையும் குண்டடிப்பட்டு இப்ப உயிருக்காக போராடி அப்படியே தரையில படுத்து கிடக்குறான். அப்படி இருக்கும்போது இந்த மொட்டையும் அவனோட கூட்டாளியும் பின்னாடி பக்கமா வந்து ஹீரோயினை அப்படியே வளைச்சு பிடிக்கிறாங்க. எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் நினைச்சியா நீ எங்க கிட்ட இருந்து திருடின வைரங்கள் எங்க, மரியாதையா சொல்லுடி அப்படின்னு மொட்டை எவ்வளவு மிரட்டி கேட்டோம் ஹீரோயின் வாயை திறக்க மாட்டான். அதனால கடுப்பான இவனுங்க அவளை அப்படியே அலைக்க தூக்கி தண்ணியில போடுறானுங்க. ஹீரோயினும் அப்படியே கத்திக்கிட்டே வந்து இந்த தண்ணியில விழுறா. தண்ணிக்குள்ள விடுற வரைக்கும் டிரெஸ் போட்டுட்டு இருந்தவ தண்ணிக்குள்ள வந்ததும் அம்மனமா இருக்கிறா. இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படிடா முடியும், இவ்வளவு நேரம் டிரெஸ் போட்டுட்டு இருந்தவ இப்போ தண்ணிக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் எப்படி இவளோட டிரெஸ் எல்லாம் காணாம போச்சு அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிக்கும் போது அங்க வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். இது மாதிரி ஒரு ட்விஸ்ட நான் எந்த படத்திலையும் பார்த்ததே கிடையாது. இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோயினை அப்படியே பாத் டப்ல காமிக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா படத்துல நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே இவளோட கனவு. கரெக்டா சொல்லணும்னா படத்தோட ஆரம்பத்துல இவளை காப்பாத்தி ரெண்டு பேரு ஒரு வீட்டுக்கு இவளை கொண்டு வந்திருப்பாங்க பாத்தீங்களா. அந்த வீட்டு பொண்ணு மாதிரியே இருக்கேன்னு நினைச்சு அவங்க தப்பா எடுத்துக்கிட்டு இவளை காப்பாத்தி அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த வீட்டு பாத் டப்ல இவ குளிக்க போயிருப்பா. அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே தண்ணியில படுத்துக்கிட்டு இவ அப்படியே தூங்கிடுவா. அந்த பாத் டப்ல படுத்துக்கிட்டு இவ கண்ட கனவு தான் இது எல்லாமே. அதாவது இவ இன்னும் பாரிஸ்லயே தான் இருக்கிறா, இன்னும் பிரான்ஸ்லயே தான் இருக்கிறா, இன்னும் இவ அமெரிக்காவுக்கு போகவே இல்லை. அப்படி இந்த கனவு கலைஞ்சு எழுந்துக்கும் போது இந்த வீட்டுல வசிக்கிற உண்மையான பொம்பளை இந்த வீட்டுக்கு வராங்க. அதாவது ஹீரோயின மாதிரி இருக்கிற அந்த பொம்பளை, அவங்க பேரு லில்லி. இந்த லில்லி வீட்டுக்குள்ள வந்திருக்கிறா அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரியுது. ஆனா இவ வீட்டுல வேற ஒரு பொண்ணு இருக்கிறா அப்படின்ற விஷயம் இந்த லில்லிக்கு தெரியாது. ஹீரோயின் ஒரு ஓரமா ஒளிஞ்சு நின்னுகிட்டு இந்த லில்லி என்னென்ன பண்றா அப்படின்றத அவ வாட்ச் பண்றா. ஹீரோயின் அவளோட கனவுல கண்ட மாதிரியே இந்த லில்லி ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அவளோட துப்பாக்கியில தோட்டெல்லாம் லோட் பண்ணிக்கிட்டு தற்கொலை பண்ண முயற்சி பண்றா. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரியுது. அது என்னன்னா அவ கண்டது ஒரு சாதாரண கனவு கிடையாது, அவளோட எதிர்காலத்தை அவ கனவுல பாத்துருக்கா. ஏன்னா அவ ஏற்கனவே கண்ட அந்த கனவுல லில்லி இதே மாதிரி வீட்டுக்குள்ள வந்து துப்பாக்கியில தோட்டாலாம் லோட் பண்ணிக்கிட்டு இப்படி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி அவ கனவு கண்டா. இப்போ அவ கனவுல பார்த்த மாதிரியே நடக்கிறதால அவ பார்த்தது எல்லாமே அவளோட எதிர்காலம் அப்படின்னு அவளுக்கு கிளியரா புரியுது. அப்படி இருக்கும்போது இந்த லில்லி மண்டையிலே சுட்டுக்கலாம்னு துப்பாக்கிய அப்படி நெத்தியில வைக்கும்போது ஹீரோயின் ஓடி போய் அந்த துப்பாக்கிய அவ கையில இருந்து அப்படியே எடுத்துக்கிறா. லில்லியும் ஹீரோயினை பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறா. முகம் பார்க்கிற கண்ணாடியில அவளை பார்த்த மாதிரியே இருக்கு அவளுக்கு. அப்படியே அவளை மாதிரியே ஒரு பொண்ணு அவ எதிரில் நின்னா இவளுக்கு எப்படி இருக்கும், பேரஞ்ச மாதிரி அப்படியே பேந்த முழிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் எல்லாத்தையுமே பேசி அவளுக்கு விளக்குறா. நடந்தது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்றா. அவளுக்கு வந்த கனவு, அதுல அவ பார்த்த எதிர்காலம், அது எல்லாத்தையுமே லில்லி கிட்ட சொல்றா. ஏன்னா அந்த கனவுல லில்லியோட எதிர்காலமும் இருக்கிறதால இதை எல்லாத்தையுமே லில்லி கிட்ட சொல்றா. நீ தற்கொலை பண்ணிக்காத, நீ பிளான் பண்ண மாதிரியே அந்த பிளைட்ல ஏறி நீ அமெரிக்காவுக்கு போ. பிளைட்ல உன்னோட பக்கத்து சீட்ல ஒரு பணக்கார ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு உன்னை
பார்த்ததுமே ஒரு கில்மா மூடு அவனுக்கு வரும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஒண்ணுமே யோசிக்காம நீயும் அதுக்கு ஓகே சொல்லு. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் அமெரிக்கால ரொம்ப சந்தோஷமா வாழ்வீங்க. இப்பதான் அந்த வாழ்க்கையெல்லாம் நான் வாழ்ந்துட்டு வரேன். அதாவது என்னோட கனவுல நான் வாழ்ந்துட்டு வரேன். அதனால நான் சொல்றது மாதிரி செய். உன்னோட நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். உன்னோட எல்லா எதிர்காலத்தையும் நான் பார்த்துட்டேன். இது ஒண்ணு மட்டும்தான் உனக்கு இருக்கிற ஒரே வழி அப்படின்னு ஹீரோயின் பேசி கன்வின்ஸ் பண்ணதும் லில்லியும் இதெல்லாம் கேட்டுட்டு இதுக்கு எல்லாத்தையுமே ஒத்துக்கிறா. உடனே லில்லி ஒரு ட்ரக்ல ஏறி ஏர்போர்ட்டுக்கு போறா. இந்த ட்ரக் டிரைவர் கிட்ட அப்படியே நைஸா மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறா. இந்த டிரைவர் இவ கழுத்துல இருக்கிற ஒரு அழகான நெக்லஸ் ஒண்ணு பாக்குறாரு. இது ரொம்ப அழகா இருக்கு, எங்க வாங்குனீங்க அப்படின்லாம் இவர் கேட்கும்போது இத நான் அங்க வாங்கினேன் இங்க வாங்கினேன் அப்படின்னு கொஞ்சம் கதையை சொல்லிட்டு லில்லி இந்த நெக்லஸ் அவுத்து இந்த டிரைவர் கிட்ட கொடுக்குறா. இந்தாங்க, இதை நீங்களே வச்சுக்கோங்க. இனிமே எனக்கு இது தேவை கிடையாது. நான் இந்த நாட்டை விட்டே போறேன். இந்த நாட்டோட எந்த நினைவுகளும் எனக்கு தேவையில்லை. இது என்னோட கிஃப்டா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த டிரைவர் கிட்ட இந்த நெக்லஸை கொடுக்குறாங்க. இந்த நெக்லஸ் பாக்குறதுக்கு ஒரு பெரிய கிளாஸ் பால் மாதிரி இருக்கும். கண்ணாடியால செய்யப்பட்ட ஒரு சின்ன பந்து மாதிரி இது இருக்கும். அதை வாங்கிக்கிட்டு இந்த டிரைவர் அதை கழுத்துல போட்டுக்காம அதை அவரோட ட்ரக்ல அந்த கண்ணாடி பக்கத்துல ஃப்ரண்ட்ல அப்படியே மாட்டி வைக்கிறாரு. அப்படியே 7 வருஷம் ஓடி போது திரும்பவும் பிரான்ஸ் நாட்டை காமிக்கிறாங்க. இங்க என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம படத்தோட ஆரம்பத்துல ஹீரோவுக்கு ஒரு போன் கால் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சீனை திரும்பவும் காமிக்கிறாங்க. போன்ல பேசுறவன் சொல்றான், நம்ம நாட்டுக்கு ஒரு ரொம்ப பெரிய அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பணக்கார ஃபேமிலி ஒண்ணு வருது. அந்த பொண்டாட்டியோட போட்டோ எங்கேயுமே இல்ல. அவ எப்படி இருப்பான்னு பாக்குறதுக்காக நிறைய பேர் துடிக்கிறாங்க. நீ எப்படியாவது அவளோட போட்டோவை எடுத்து கொடுத்தனா உனக்கு நிறைய காசு தரேன் அப்படின்னு போன்ல ஒருத்தன் பேசுறான். அந்த வேலைக்கு ஹீரோவும் ஒத்துக்கிறான். இது எல்லாமே நம்ம படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்த சீன் தான். இது எல்லாமே ரிப்பீட் ஆகுது. ஏன்னா இப்படி எல்லாம் நடக்க போகுது அப்படின்ற எதிர்காலத்தை ஹீரோயின் அவளோட கனவுல ஆல்ரெடி பார்த்துட்டா. அதை அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோயினும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல உட்காந்து பேசுறாங்க. அதாவது ஹீரோயின் இவ்வளவு வருஷமா இந்த பிரான்ஸ் நாட்டிலே தான் இருந்திருக்கா. இப்போ இவ யார் கூட உட்காந்து பேசுறான்னா, இவளோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். அவ திருடின டைமண்ட் எல்லாத்தையுமே அதை வித்து காசாக்குறதுக்காக இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்திருக்கா. அது யாருக்குமே சந்தேகம் வராம மெதுவா வித்து காசாக்குறதுக்கு இவங்களுக்கு 7 வருஷம் எடுத்திருக்கு. அப்படி அந்த வைரங்கள் எல்லாத்தையுமே வித்து பல கோடி ரூபாய் காசு இவங்க கைக்கு வந்ததும் அந்த காசை கொடுக்கறதுக்காக இந்த கேர்ள் ஃப்ரெண்டு இப்ப ஹீரோயினை சந்திச்சு இங்க உட்காந்து பேசி அந்த காசை அவகிட்ட கொடுக்குறா. அதை எல்லாத்தையுமே தூரம் நின்னுகிட்டு ஹீரோவும் பாக்குறான். ஃபிகருங்க பார்க்க நல்லா இருக்குன்னு இவர் போட்டோ எடுக்கிறார். அவ்வளவுதான். மத்தபடி இவங்க யாரு, என்ன பண்றாங்க, எதுக்கு அங்க உட்காந்து பேசுறாங்க, அது மாதிரி எந்த டீடைல்ஸும் இவனுக்கு தெரியாது. காசு எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு இந்த கேர்ள் ஃப்ரெண்டு அங்க இருந்து கிளம்புறா. அந்த டைமுக்கு கரெக்டா அங்க ஒரு ட்ரக் வருது. இந்த லாரியை ஓட்டுறது யாருன்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடி லில்லி இந்த ஊரை விட்டு அமெரிக்காவுக்கு போகும்போது இந்த ஆளோட லாரியில தான் அவங்க ஏறி ஏர்போர்ட்டுக்கு போனாங்க. அந்த லாரிக்காரன் கரெக்டா இந்த சீனுக்கு திரும்பி வந்திருக்கான். இவன் ஏன் இங்க வந்திருக்கான்றத இப்ப பாருங்க. எப்படிதான் இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. அவ்வளவு சூப்பரா கிளைமேக்ஸ் சீனை முடிச்சிருப்பாங்க. அதே நேரத்துல ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்ட மொட்டையும் அவனோட கூட்டாளியும் சேர்ந்து துரத்த ஆரம்பிப்பாங்க. எங்க கிட்ட இருந்து திருடின வைரங்கள் எங்கடின்னு கேட்டுக்கிட்டு மொட்டையும் அவனோட கூட்டாளியும் இந்த பொண்ணை பயங்கரமா துரத்துறானுங்க. கடைசியா அவளை வளைச்சு பிடிச்சு மிரட்டி கேக்குறானுங்க, ஹீரோயின் எங்க, வைரம் எங்க, காசு எங்க அப்படின்னு நிறைய கேள்விகளை அப்படியே அடுக்கடுக்கா கேக்குறானுங்க. ஐயோ, நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் மாட்டிக்கிட்டாலேன்னு ஹீரோயினும் இது எல்லாத்தையுமே தூரம் நின்னுகிட்டு பாக்குறா. அந்த கரெக்ட் நேரத்துக்கு அந்த லாரிகாரனும் வரான். ஹீரோயின் தூரம் நின்னுட்டு இருக்கிறத இந்த மொட்டையும் பாக்குறான். இவ்வளவு நேரம் ரொம்ப இருட்டா மேகமூட்டமா இருந்தது. அந்த மேகங்கள்லாம் விலகி சூரியன் இப்ப பளிச்சுன்னு ஒளிய வீச ஆரம்பிக்குது. சூரிய வெளிச்சம் ஹீரோயினோட சூட்கேஸ்ல பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படி ரிஃப்ளெக்ட் ஆன அந்த லைட் இந்த லாரிக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன கிளாஸ் பால் மேல வந்து படுது. இந்த கிளாஸ் பால் எப்படி இந்த லாரிக்குள்ள வந்ததுன்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடி லில்லி இந்த நாட்டை விட்டு போகும்போது இந்த லாரிக்காரனோட லாரியில தான் அவ போயிருக்கிறா. அப்படி போகும்போது அவ கழுத்துல கிடந்த இந்த கிளாஸ் பால இந்த லாரிக்காரனுக்கு கிஃப்டா கொடுத்திருப்பா. அதை வாங்கி இவர் லாரியில ஃப்ரண்ட்ல மாட்டி வச்சிருப்பாரு. அதுதான் இந்த கிளாஸ் பால். 7 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச அந்த கிளாஸ் பால். இந்த பால்ல லைட் பட்டு இந்த லாரிக்காரனோட கண்ணுலயே அடிக்குது லைட். ஓவரா கண்ணுல கிளார் ஆனதால அவரால் ரோட்டை பார்க்கவே முடியல. கண்ணை மூடிக்கிட்டு வண்டி ஸ்டியரிங்க கண்ணா பின்னான்னு வளைக்கிறாரு. வண்டிக்கு சுத்தமா கண்ட்ரோலே இல்லாம மொட்டைய நோக்கி போகுது வண்டி. லாரிக்காரனுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த மொட்டை ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்ட பிடிச்சு இந்த லாரிக்கு முன்னாடி வீசுறான். ஆனா இந்த லாரிக்காரன் சடனா பிரேக் போட்டதால வண்டியோட ஃப்ரண்ட் டயரு அப்படியே ஸ்கிட் ஆகி வண்டி அப்படியே வளைஞ்சு நேரா போய் மொட்டை மேலேயே மோதுது. இடிச்ச இடியில மொட்டையும் அவனோட கூட்டாளியும் அப்படியே ஸ்பாட்லயே அவுட். ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்டு அங்கிருந்து நைஸா தப்பிக்கிறான். நம்மளோட பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு தூரம் நின்னுகிட்டு ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறான். நடந்த ஆக்சிடென்ட பாக்குறதுக்கு மக்கள் அப்படியே கூட்டமா ஓடுறாங்க. அதுல ஹீரோயின் அப்படியே கீழே விழுந்துடுறா. ஹீரோ அவகிட்ட வந்து அவளை அப்படியே தூக்குறான். அவனோட முகத்தை பார்த்ததும் ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஏன்னா அவ கனவுல பார்த்த மாதிரியே இருக்கிறான். இவன் கூட தானே நம்ம கனவுல ரொம்ப மஜாவா இருந்தோம் அப்படின்னு அவன் முகத்தையே அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். ஹீரோவுக்கும் இவளை பார்த்ததுமே இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயோ பார்த்திருக்கிறோமே அப்படின்னு ஒரு லைட்
லைட்டா ஒரு ஃபீலிங் அவனுக்கு வருது. உங்க முகம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், இதுக்கு முன்னாடி எங்கேயோ உங்களை பார்த்த மாதிரியே இருக்கு, ஆனா எங்க பார்த்தேன்னு தான் எனக்கு ஞாபகம் வர மாட்டேது, நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா நம்ம பார்த்திருக்கிறோம், பார்த்தது மட்டும் கிடையாது, நம்ம மஜாவான நிறைய விளையாட்டுகளும் விளையாடி இருக்கிறோம் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் இவனுக்கு அதிர்ச்சி தாங்கல. அப்படியா, எங்க 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 அப்படின்னு இவன் கேட்கும்போது ஹீரோயின் சொல்றா, என்னோட கனவுல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ அப்படியே நைஸா நடந்து போறா. ஹீரோவும் அவ பின்னாடியே அப்படியே நைஸா பேசிக்கிட்டு அப்படியே அவனும் நடந்து போறான். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அப்படி நடந்து போறத ஒரு லாங் ஷாட்ல காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. நண்பர்களே, என்னோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் இனிமே போற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். வேறு ஒரு மஜாவான வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.